ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரைடே அன்றைக்கி எங்கள் வெட்டிங் டேன்றதுனால நாங்கள் திருத்தணி கோயிலுக்காக கிளம்பியிருந்தோம். அப்போ சும்மா ஷார்ட்ஸுக்காக எடுத்த வீடியோ தான் இது. ஷார்ட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் திருத்தணிக்கு ட்ரெயினில் போகலான்னு பார்த்தா ட்ரெயின் திருத்தணி வரைக்கும் இல்லை, திருவள்ளூர் வரைக்கும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ஏதோ ட்ராக் சரி பண்ணுறதா, அதனால் நாங்கள் திருவள்ளூர் வரைக்கும் போயிட்டு அங்கேயே ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் பஸ்ஸில் தான் போகணும். ஏன்னா ட்ரெயின் இல்லை. எல்லோரும் தோசை சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டோம். ஆனால் திருவள்ளூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக திருத்தணிக்கு பஸ் இல்லை. திருவள்ளூர்லேருந்து டிப்போக்கு வரைக்கும் ஒரு பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து திருத்தணிக்கு பஸ் ஏறினோம். பஸ்ஸுன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கூட்டமாகவும் இருந்தது. அதனால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் இருக்குமே நினச்சிது நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். கடைசியில் ட்ரெயின் இல்லைன்றதுனால பஸ்ஸில் போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இருந்தாலும் சாமிக்காக நாங்கள் போயிட்டோம், ஏன்னா கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. அதனால் போகிற வழியிலலாம் வீடியோ எடுத்துகிட்டே வந்தா சாய். அப்புறம் ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டு படி ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதான் ஸ்டார்டிங் படி. சாமியை கும்பிட்டுட்டு அங்கே ஒரு டீ சாப்பிட்டாங்க. எல்லோரும் டீ சாப்பிட்டு சாமி கும்பிட்டு படி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா என்கிட்ட சொல்லினே வந்தாங்க, நான் சின்ன வயசில் வந்திருக்கேன், அவங்க அப்பா கூட வந்திருக்காங்களாம், அதோடு இப்போ தாம்மா நான் வரேன் அப்படி சொல்லிக்கினே பேசிக்கினே வந்தாங்க. கொஞ்சம் தூரம் நல்லா ஃப்ரீயாக ஏறினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு வேர்த்து போக ஆரம்பிச்சிருது. இப்போ வரைக்குமே வெயில் அவ்வளோவா இல்லை, அதனால் தெரியல. போக போக வெயிலும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சாய் தான் வேகமாக மேலே ஏறிட்டு இருந்தா. அப்புறம் பிரீத்தா வந்து நீ ஏறுமா, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்களை வீடியோ எடுத்துக்கினே வந்தா. படி ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாகவும் இல்லை. ஏன்னா படினா அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்கிற இடம், திருப்பியும் படி அந்த மாதிரி தான் வருது. நான் வந்து அடிக்கடிக்கு இந்த மாதிரிலாம் போய் பழக்கம் இல்லாதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி அம்மா பசங்க அவரெல்லாம் கொஞ்சம் வேகமாக ஏறினாங்க. கொஞ்சம் படி ஏறி முடித்தோடனே அங்கே ஒரு கோவில் இருந்தது, படவேட்ட அம்மன் சொல்லிட்டு. ஆனால் க்ளோஸில் தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம வெளியவே நின்று சும்மா சாமி கும்பிட்டுட்டு திருப்பியே நடக்க ஆரம்பித்தோம். இதெல்லாம் பாதை மாதிரி தான் இருக்குது, வழியெல்லாம் வீடுங்க கடைங்கள்லாம் இருக்குது. இது வந்து சரவண பொய்கை சொல்லிட்டு ஒரு பெரிய குளம். அதையும் கொஞ்ச நேரம் நின்று சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் இருக்க வெயிலும் அதிகமாக ஆரம்பிச்சுது. எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நடக்க. மற்றபடி மீதி பேரெல்லாம் வேகமாக தான் நடந்தாங்க. பசங்க நின்று குளத்தெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு திருப்பியே நடக்க ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டில் அது மேலே தெரியுது பாரு, அதான் மலை, அங்கே தான் சாமி இருக்குது, அதோ வந்துருச்சு வா கிட்ட தான் சொல்லி என்னை நடக்க வச்சார். அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். மொத்தம் 365 படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, சாமிக்காக தானே சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என் கையில் வந்து அர்ச்சனை கவர் இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு குரங்கு ஒன்று வந்துருச்சுங்க, அதை பிடுங்க. நான் பயந்துட்டேன், எங்கே மேலே ஏறிட போதோ சொல்லிவிட்டு அது கையில் இருக்கிறத பார்த்துட்டு என்னையே சுற்றி வந்துடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் அதை வாங்கி வேஷ்டிக்குள்ளே வச்சு கட்டிக்கிட்டாரு. கொஞ்சம் தூரம் எங்கள் கூடயே வந்துட்டு கையில் எதுவுமே இல்லை தெரிஞ்சோடனே அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் அவர் வேஷ்டியிலே தான் வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த பாப்பாவுக்கு முருகர் வேஷம் போட்டு பாவம் ஏற முடியாமல் ஏறி வராங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னார், வயசானவங்களாம் ஏறுறாங்க பாரு, உனக்கு என்ன, நீயும் ஏறு அப்படின்னாரு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க ஏதோ வேண்டுதலுக்காக படியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு நடந்துட்டு இருந்தோம். எனக்கு தான் ரொம்ப வேர்த்து போயிடுச்சுங்க. அம்மாலாம் ஜாலியாக ஏறுறாங்க, அம்மா பசங்கள்லாம். எனக்கு மட்டும் தான் கஷ்டமாக இருந்தது. இன்னும் நம்ம அவ்வளோவா எங்கேயும் இந்த மாதிரிலாம் போனதில்லை. அதனால் சாய் வேகமாக ஏறுறா, கடன்னு. அதாவது அவங்க அப்பா சொல்லிட்டாரு, குழந்தையே ஏறுறா உனக்கு என்னன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த அம்மா அதுக்கோசமே வேகமாக போகிறாங்களாம். அப்புறம் நிறைய மங்கிங்க, பயமாக இருக்குது, தலையில் இருக்கிற பூவெல்லாம் வந்து பிடுங்கிடுமோ அப்படி சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் வீட்டில் அவர் அந்த சைடு இந்த சைடு பார்த்துக்கு, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இருந்தார். எங்கே பார்த்தாலும் மங்கி தான். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க பார்த்துட்டு. அப்புறம் அங்கே ஒரு நாய் தூங்குது, அதுக்கிட்ட போய் வம்பு பண்ணுது இந்த குரங்கு. சரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சுற்றி அந்த வியூவெல்லாம் பார்த்துக்கிட்டு நடந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டில் அவ்வளோதான், இதான் லாஸ்ட்டு, இதை ஏறி முடித்தா கோவில் வந்துடும், ஏறு அப்படின்னாரு. திட்டுறாரு, என்ன நீ நின்று வர,
உங்கள் அம்மா பசங்கள்லாம் பாரு மேலே ஏறிட்டாங்க வா அப்படின்றாரு. சும்மா நான் வீடியோவில் இதெல்லாம் கவர் பண்ணலாம் சொல்லிவிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டே அப்படியே பொறுமையாக ஏற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்த உடனே திரும்பி பார்த்தா இவ்வளோ தூரமாக நடந்து வந்தோன்ற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் பொறுமையாக சாமியை லைனில் கூட்டம் இருக்கும்னு நினச்சிட்டு சாமியை பார்க்கணுமே சொல்லிட்டு வேகமாக லைனில் நிற்கலாமே சொல்லிட்டு போனோம். அப்படியே பசங்க அம்மாலாம் பேசிக்கிட்டே போனோம். படியேறி வந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. அப்புறம் அவ்வளோதான் லைனில் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கூட்டமே இல்லை. சண்டே டைம்லேயும் கிருத்திகையிலேருந்தா அதிக கூட்டம் இருக்கும், இது வெள்ளிக்கிழமைன்றதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை அப்படின்னாங்க. நான் தான் ஸ்லோவாக போனேங்க. மீதி பேரெல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. ப்ரீத்தா எனக்காக நான் உன் கூட வர வாமா சொல்லிவிட்டு அவள் என் கூடயே நடந்து வந்துட்டு இருந்தா. அப்புறம் அம்மா சீக்கிரம் வான்னாங்க. அப்புறம் ஒரு வழியாக சாமியை பார்த்து முடிச்சிட்டோம். நல்லா தரிசனம் நல்லா பார்த்தோம். சாமியை தரிசனம் பண்ணிட்டு உள்ளே வீடியோ எடுக்க அலோடு இல்லை, அதனால பார்த்துட்டு வந்து இங்கே கொண்டாந்து நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். வீட்டில் வீடியோவை எடுக்க சொன்னால் எப்படி எடுத்து வச்சுக்கிறாரு பாருங்கள். நீங்கள் கொண்டாடி வீடியோ எடுங்கன்றதுக்கு இந்த ஆங்கிள் எடுத்திருக்காரு. சரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. மேலேருந்து பார்க்குறதுக்கு பச்சை பசேனும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் அம்மா பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வாங்க கோவிலை ஒரு சுற்றிட்டு வரலான்னு சொன்னார் ஹஸ்பண்டு. சரி அதனால அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். அவர் வீடியோ எடுத்துக்கினே வந்திருந்தார். இந்த கோபுரத்தெல்லாம் அப்படியே வீடியோவில் கவர் பண்ணிவிட்டு அம்மா தாங்க கதையாக சொல்லிட்டு வராங்க. பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நடக்க ஆரம்பித்தா அங்கே ஒரு மங்கி தண்ணி டேப் ஓப்பன் பண்ணி குடிக்குது அழகாக. அம்மா வந்து அது பாரு எவ்வளோ அழகாக ஓப்பன் பண்ணி குடிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஓப்பன் பண்ணி குடிக்க தெரிஞ்ச அதுக்கு க்ளோஸ் பண்ண தெரியல, உடனே போயிடுச்சு. எங்கள் வீட்டில் அவர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு திறக்க தெரியும் மூட தெரியாதா அப்படின்ட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துன்னு இருக்காரு. அப்புறம் திருப்பி ப்ரீத்தா வந்து ஏம்மா என்னை காட்டுற வீடியோவில் அப்படி சொல்கிறா. அப்புறம் சாயம் எங்கள் அம்மாவும் ஜாலியாக நடந்துன்னு பேசிக்கினே வராங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்த வழி அங்கே பாரு இதெல்லாம் பசங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்திருக்கார் போல் நிறைய தடவை. நான் இதான் ஃபஸ்ட் டைம் திருத்தணிக்கு போகிறது. போன வருஷம் வந்து திருவண்ணாமலை போனோம், இந்த வருஷம் திருத்தணி. பசங்களுக்கு சொல்லிகிட்ருக்காரு அங்கே பார்த்தியா பஸ்ஸில் வர இடம், காரு நிறுத்துகிற இடம் அப்படிலாம். திருப்பியே வேடிக்கை பார்த்துட்டு திருப்பியே நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே வந்து பிரசாதம் புளியோதரை பொங்கல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பொறுமையாக நடந்தோம். அங்கே கடைங்கன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை, 1-2 தான் இருக்குது. 2 ஹோட்டல் இருக்குது. மற்றபடி விபூதி சாமி ஃபோட்டோஸ்லாம் விற்றுருந்த கடை இருந்தது. டாய்ஸ் கடைன்னு பார்த்தா அது இங்கே இருக்கிற இந்த கடைங்க தான். நாங்கள் எதுவுமே வாங்கலை, ஏன்னா பசங்கள்லாம் பெரிய பசங்கள்ல, அதனால் எதுவும் வாங்கி தரல. நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. தர்பூசணி, அன்னாச்சி பழம், மாங்காய், வேர்க்கடலை அப்படி நிறைய விற்றுட்டு இருந்தது. அதெல்லாம் ஒன்று வாங்கி சாப்பிட்டாங்க. சாய் வந்து ஸ்நாக்ஸ் பைத்தியம், அவளுக்கு சாப்பாடு கூட வேணாம், ஸ்நாக்ஸ் இருந்தால் போதும். சரி எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ரீத்தா என்னையே ஏம்மா காட்டுற அப்படின்றா. எங்கள் அம்மா பார்த்திங்களா எவ்வளோ வேகமாக இறங்குறாங்கன்னு. ஆனால் என்னால் அந்த மாதிரி இறங்கவே முடியல, நான் பொறுமையாக தான் இறங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நைட்டு ட்ரெயின் இருந்ததுனால நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். என்ன ஒன்று செம்ம மழைங்க அன்றைக்கின்னு பார்த்து. ட்ரெயினில் ஏறி பாதி தூரம் கூட வரல, அம்மா தூங்கிட்டாங்க குளூரில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.